திமுகவின் முக்கிய தலைவரும் தமிழக சட்டசபையின் எதிர்க்கட்சி தலைவருமான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கைது தான். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம் தஞ்சாவூரில் நடந்த இந்த விவசாயிகள் போராட்டத்தப்போ இவர் பேசிய ஒரு வார்த்தை பெரிய சர்ச்சையாகி கைது செய்யப்பட்டிருக்கார். அதுவும் அவர் மேலே 9 வழக்குகள் பதியப்பட்டுள்ளது. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை, அவங்க கரெக்டாக அவங்க டிஎம்கே ப்ரொட்டஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அது ப்ரொட்டஸ்ட் நடந்த மாதிரி தெரியல. தேவையில்லாத விஷயங்கள் பேசினாங்களோன்னு எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் கூட்டத்தில் த்ரிஷான்ற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கத்துனாங்க. இது ஏதோ இவங்களே சொல்லி கொடுத்து பண்ண மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. ஸோ அதனால் இது எல்லாமே ஒரு பிளான்டாக சீப்பான கமெண்ட்டாக நான் பார்க்குறேன். அரசியல் நாகரிகம் கொஞ்சம் கூட இல்லாமல், அதாவது பாரம்பரிய 75 வருஷமாக இவங்க அரசியல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. பட் அதில் கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லையே. அதுதான் ரொம்ப வருத்தமான விஷயமாக நான் பார்க்குறேன். இவ்வளோ கீழ்த்தனமாக டபுள் மீனிங்காக ஒரு பெண்ணை பற்றி இப்படி மேடையில், அதாவது இந்த மேடை ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு மேடை, அந்த மேடையில் இவ்வளோ டீக்ரேட்டரியான ஒரு கமெண்ட் பண்ணுறது ரொம்ப தப்பு. அதுக்கு கண்டிப்பாக அவங்க த்ரிஷா மேடம் கிட்ட சாரி கேட்கணும். அண்ட் அதனால் ஆக்ஷன் எடுக்கப்பட்டது.